ஸோ நிறைய ப்ரீட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ பக்ஸ் பற்றி மட்டும் சொல்லவே இல்லை, நிறைய பேர் அதை பற்றி கேட்குறாங்க. பக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? பக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுக்கு பெஸ்ட்டான டாக்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து கத்தனா கூட அவ்வளோ சவுண்டு வராது. ஒரு 6 to 8 kg இருப்பாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் வெயிட்டு தான். அவங்க வந்து இட்டாலியிலேருந்து வந்தது ஒரு ப்ரீட். அது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டு செட் ஆகாது. அவங்களுக்கு நிறைய விஷயம் என்ன நடக்கும்னா, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ணில் வரும், அல்சர் வரும், கண்ணில் அல்சர் வரும், ட்ரைனஸ் வரும். கண்ணே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெளியில் வந்த மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். ரொம்ப ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அப்புறம் ஸ்கின் பார்த்திங்கன்னா பாக்டீரியல், அப்புறம் ஃபங்கல், அப்புறம் அந்த மேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிங் மாதிரி, அதெல்லாம் நிறைய வரும். அவங்களுக்கு ஸ்கின்னே பார்த்திங்கன்னா அப்படியே முடியெல்லாம் விழுந்து பிளாக் ஆயிரும் அந்த கோட்டிங்கே. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆனவுடனே அபேண்டன் பண்ணிடுவாங்க. இது வந்து காமனாக நம்ம இதுக்கு வந்து வெதருக்கு சூட் ஆகாது. ஸோ இது சூட் ஆகாத டாகை வளர்க்கும் போது நீங்கள் மெயின்டைன் கண்டிப்பாக பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து மெடிகேஷன்ஸ் போகணும், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் இன்டேக் மெடிகேஷன்ஸும் இருக்கணும். வெளியிலையும் வந்து அந்த மெடிக்கேட்டட் ஷாம்பூ யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். ஒரு டாக் வாங்கிட்டேன்னா அது வந்து முடி அவ்வளோ இல்லை, மெயின்டெனன்ஸ் ஈஸின்னு கிடையாது. அதுக்கான என்ன ஒரு ப்ரீடுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி யூஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு ப்ரீடை பற்றி தெரிஞ்சு வாங்கிட்டு அப்புறம் வளர்த்தா அது நல்லது.